ஹாய் வெல்கம் டு கிராஃப்ட் வேர்ல்ட். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போனோம்னா இதை நாம் வால் ஹேங்கிங் கிரியேட்டிவ் ஐட்டமாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டில் நீங்கள் சர்க்கிள் வர்றதுக்காக காம்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் என்ன வேணாலும் யூஸ் பண்ணி சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுக்கிட்டு அதை கட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து அதில் ரெக்டாங்கிள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை கொஞ்சம் நிறைய கட் பண்ணி அந்த கார்ட்போர்ட் நம்ம ஃபஸ்ட் சர்க்கிள் கார்ட்போர்ட் கட் பண்ணோம்ல அதில் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை நல்லா காஞ்சிட்ட பிறகு சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்குல்ல, அதாவது எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கும்ல, அதை நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஈவனாக இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட்டு இந்த சைடில் குட்டி குட்டி பீசஸ்லாம் இருக்காது. அதுலேயும் ஒரு கார்ட்போர்ட் எடுத்து ஒரு ஆஃபாக இருக்கும் அந்த பீஸையும் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி பேப்பர் பீஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் டிஷ்யூ கூட யூஸ் பண்ணலாம். டிஷ்யூ யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேப்பரில் ஒரு பேப்பரில் தண்ணியில் டிப் பண்ணி, டிஷ்யூவாக இருந்தால் கூட அப்படி தான் பண்ணணும். டிப் பண்ணி எடுத்து அதை நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு நல்லா அந்த இதில் நம்ம பண்ணோன்னா அதில் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வச்சு அந்த ஃபுல் சர்க்கிளையும் அதே மாதிரி ஃபுல்லாக பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கிராஃப்ட் சேலஞ்ச் தாங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த கமெண்ட்டை நான் படித்து அந்த வீடியோ போடுறேன். அந்த கிராஃப்ட் பண்ணி போடுறேன். நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நம்ம கவர் பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்டு எடுத்து நல்லா காய விட்டுருங்க. காய விட்ட பிறகு ஒரு கம் எடுத்து நான் ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பாஞ்சை ஒரு கம்மில் டிப் பண்ணி அதை ஃபுல்லாக அகைன் அது மேலே அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அது வெளியே வராமல் இருக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டிங்கன்னா வராது. ஓகேவா? பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு அதையும் காய விட்டுருங்க. அதுவும் காஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நான் ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். ஸ்பாஞ்சில் ப்ரௌன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெயிண்ட்டை ஃபுல்லாத்தையும் அந்த நம்ம க்யூப் க்யூப் இல்லை ரெக்டாங்கிள் பீஸ் இருக்குல்ல, அது மேலே கரெக்டாக அது மேலே மட்டும் படுற மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பாஞ்ச் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கிறதால தான் நான் ஸ்பாஞ்ச் எடுத்தேன். ப்ரெஷ் இருந்துச்சுன்னா நடுவில் போகும். இதுலேயே நிறைய போகுது ஸ்பாஞ்சில். ஆனால் நிறைய பெயிண்ட் எடுத்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் லைட்டாகவே எடுங்க. லைட்டாக எடுத்து லைட்டாக டிப் பண்ணி அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. பிளாக் பெயிண்ட் எடுத்து நான் அதையும் ஸ்பாஞ்சோட தான் எடுத்திருக்கேன். ஸ்பாஞ்சில் நீங்கள் அதே மாதிரி எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி இது இந்த ரெக்டாங்கிள் ஷேப் பண்ணோம்ல அந்த பீசஸ் அது மேலே வைக்காதீங்க, சைடில் நடுவில் வைங்க. அதுவும் இல்லாமல் பெயிண்ட் அந்த பிளாக் கலர் பெயிண்ட் கொஞ்சமாக வைங்க. நான் கொஞ்சம் ஆர்வ கலரில் அதிகமாக வச்சு அந்த இடம் ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி ஆயிடுச்சுல, கீழே வச்சுருக்க மாதிரி லைட்டாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அதையும் நான் சரி பண்ணுவேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் பண்ணுற சொதப்பல் கூட எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டு அதை 6 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் 6 வேணுமோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் பிங்க் கலர் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். அதனால் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பர்பிள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பிங்க்கு, ரெட்டு இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்பைரலாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கோங்க. அது நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி பின்னாடி இந்த பின்பக்கத்துலேருந்து சுருட்டி விட்டுக்கோங்க. கரெக்டாக மேலே கீழே வராத மாதிரி ஈக்குவலாக சுருட்டி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிறேன்ல அதே மாதிரி. நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி இருக்கணும்னா அது இந்த மாதிரி அழகாக ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருக்கணும். ஃப்ளவர் மாதிரி. நெக்ஸ்ட்டு கம் போட்டு கீழே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கிட்டு
அந்த நம்ம ஃப்ளவர் பண்ணுவோம்ல, அந்த ஃப்ளவர் அந்த சுருட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கீழே வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்கிறது வந்து வந்துட்டே இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப அழுத்தாதீங்க. ரொம்ப அழுத்தினீங்கன்னா உள்ளே வந்து ஒரு மாதிரி கசங்கிடும். பார்த்து அந்த வந்து ஜென்டலாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இதுவும் முக்கியமான விஷயம் தான். நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, மறக்காமல் அந்த சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா நான் போடுற நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் போட எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நானும் ஹாப்பியாக இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே வரலாம். நான் வந்து இதே மாதிரி 6 பீசஸையும் நம்ம கட் பண்ணியிருந்தால 6 ஃப்ளவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீஃப் பண்ண வந்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் டார்க் க்ரீன் கூட எடுத்துக்கலாம், லைட் க்ரீன் கூட எடுத்துக்கலாம். டார்க் க்ரீன் எடுத்திங்கன்னா நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். நான் லைட் க்ரீன் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இதுலேயும் வந்து நான் 6 பீசஸ் கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைடில் வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஒரு குட்டி குட்டியாக பிசிறு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்ட பிறகு நான் வந்து இது லைட் கலராக இருக்கிறதால நான் வந்து ஒரு டார்க் கலர் க்ரீன் ஸ்கெட்ச் தான் எடுத்திருக்கேன். அந்த டார்க் கலர் க்ரீன் ஸ்கெட்சை வச்சு நான் வந்து அந்த லீஃபில் வந்து இருக்கும்ல கோட்ஸ், அதை வந்து போட்டுக்கிறேங்க. நீங்கள் வந்து ஒரு டார்க் கலர் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா, அதாவது க்ரீன் கலரில் டார்க் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து பிளாக் கலர் பென்னை வச்சு அந்த லைன்ஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த நல்லா கிளியராக தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்ட்போர்டு இருக்குல்ல, அதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க 6 ஃப்ளவர்ஸையும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே 3 செட் பண்ணுறேன். மேலே 3, கீழே வந்து 3 செட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே பண்ணிக்கோங்க. ரவுண்டாக சுற்றி கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும்ல, அதனால தான் நான் இப்படி வச்சுக்கிட்டேன். அதை வந்து நல்லா ஒட்டிக்கோங்க, விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி 3 பண்ணிட்டேன்னா, அதாவது இங்கே 3 அங்கே 3. நெக்ஸ்ட்டு லீஃப் பண்ணோம்ல, லீஃபையும் எடுத்து உங்களுக்கு தோன்ற இடத்துல வச்சுக்கோங்க. ரோஸ் பக்கத்தில் எங்கே வேணுமோ 3மே ஒன்றா வைக்கணும்னு கூட இல்லை, 2 தான் வைக்கணும்னு இல்லை, 1 தான் வைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே வச்சுக்கோங்க ரோஸ் பக்கத்தில். இன்னொன்று என்னென்னா, நான் சொல்லியிருந்தேன்ல உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டே சொதப்புனதை வந்து எப்படி சரி பண்ணுறேன்ட்டு, அது வந்து இதுதான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னேன்ல. இதே மாதிரி தான் நான் அந்த இடத்துல வச்சுட்டேன். ரோஸையும் லீஃபையும் வச்சு அதை வந்து கவர் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாகவே வைங்க. நெக்ஸ்ட்டு இந்த நம்ம பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதால நான் வந்து சில்வர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த சில்வர் கலரில் இருக்கலாம் அந்த பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வந்து பின்னாடி வெல்கம்னு எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து நியூ இயர்ன்றதால 2024ன்னு எழுதலாம், இல்லை ஹோம்னு எழுதலாம், வெல்கம்ன்ட்டு எது வேணாலும் உங்கள் பேர் கூட எழுதிக்கலாம். பின்னாடி திருப்பி எழுதும்போது நான் வந்து எழுதியிருக்கிறதே இப்போ வந்து W இந்த பக்கம் இருந்துச்சுன்னா நான் அது வந்து இந்த பக்கமாக எழுதுவேன், ஃப்ளிப் பண்ணி எழுதுவேன். அதுவே நீங்கள் வந்து முன்னாடியே எழுதிடுறீங்க, வந்து ஃப்ரண்ட் சைடில் எழுதுறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதலாம். நான் வந்து இப்படி திருப்பி எழுதிக்கிறேன் பின்னாடி இருக்கிறதால. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனாக இந்த நம்ம எழுதியிருக்கோம்ல அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நியூ இயர்ன்றதால ஒரு 2024ன்னு மாறி இருக்கும். நம்ம 2023ல் இருந்து. இது என்ன எங்களுக்கு தெரியாதுன்னு கேட்பீங்க. நான் அதை சொல்ல வரல. கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது ரெசல்யூஷன் எடுப்பீங்களே, நியூ இயர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி போன நியூ இயருக்கு வந்து நம்ம ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா இல்லையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.
நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த போர்டில் வந்து நான் வச்சு பார்த்தேன். அது வந்து அவ்வளோ கிளியராக தெரியாததால் நான் வந்து பிளாக் கலர் சார்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம எழுதியிருக்கிற லெட்டர்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து ஹார்ட்டு ஒரு ஸ்டார் எப்படி வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிட்ட பிறகு அந்த போர்டில் நம்ம செஞ்சு வச்சோம்ல, அதில் வந்து லைனை வந்து ஆர்டராக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிட்ட பிறகு இதுதான் நம்மளோட கிராஃப்ட். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து என்னோடய கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சேலஞ்ச் கொடுத்துட்டு போங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். பாய்.